அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனவரி 9 புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10 செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனவரி 9 புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10 செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஏழு மாவட்டங்களில் ஜனவரி 9 கனமழைக்கு வாய்ப்பு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜனவரி 9 புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் தற்பொழுது நிலவரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் காற்றழுத்தமாக வலுவடைந்து அதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்துக்கு மழைக்கான வாய்ப்பு 9 மிக கனமழை என்ற அளவில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜனவரி 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், ஜனவரி ஆரஞ்சு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வும் கொடுத்திருக்கிறது. ஜனவரி 9 அன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல 9 அன்று கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 10 அன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பதாக வானிலை சொல்லப்பட்டிருக்கிறது. 10 ஜனவரி 9 புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? வங்கக்கடல்ல தாழ்வு மண்டலம் உருவாக இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தால் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்புல எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதுவும் குறிப்பாக 9 அன்று 5 மாவட்டங்கள்ல கனமழை இருக்கிறது. திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் 9 அன்று ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் ஓரிரு இடங்கள்ல வரக்கூடிய 9 அன்று கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக வரக்கூடிய 10 அன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.